வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 2 வாரமா நீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம் ஒரு சின்ன வித்தியாசம். உங்க வாழ்க்கை நிறைய விஷயங்கள் கடந்த 2 வாரங்களா மாறி இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வாரம் நான் மகாத்ரியா ராவோட ஒரு பர்சனலான ஒரு கான்வர்சேஷன் இருக்க போகுது. ஆனா ஏற்கனவே பொறுப்புணர்ச்சி, பயமின்மை, இந்த பயத்தை போக்குறது எப்படி அப்படின்ற கடந்த 2 வாரங்களாக இந்த தலைப்புகளை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். மகாத்ரியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதான் ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்போ இந்த வாரம் அதனோட தொடர்ச்சியா என்ன விஷயத்தை இப்ப பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்ரியா அவங்களே பேச போறோம். வணக்கம். கடந்த 2 வாரமா நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவம். இது மாதிரியான விஷயங்கள் பேச கேட்டுருக்கலாம். ஆனா இவ்வளவு க்ளோஸா மக்கள் கூட என்னோட பிரச்சனையை தான் இவரு சொல்றாரு, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பயம் அப்படிங்கிறது எப்படிலாம் உங்களை உங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட சொல்லியிருந்தீங்க. இப்போ இதனோட தொடர்ச்சியா எதை நோக்கி நம்ம இன்னைக்கு போறோம்? இந்த 13 வாரத்தை எப்படி நம்ம டிவைட் பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் அதாவது லைஃப் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் 3 relationships தான் ஃபண்டமெண்டலி. மை ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப், my relationship with others, my relationship with God. இது மூணும் டெவலப் ஆகும்போது தான் நமக்கு அந்த ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் we are going to focus on my relationship with myself. ஏன்னா உங்க உறவு உங்களோட சரியா அமையலைன்னா அந்த பாதிப்பு தான் எல்லாத்துலயுமே தெரியும். இப்போ மகாவீரர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, வாழு வாழ விடு, live and let live. அவர் சொன்னதே, அதாவது மேன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கம்பேஷன், அவர் சொன்னதே முதல்ல வாழ கத்துக்கோ, அப்பதான் மற்றவங்களை எப்படி வாழ வைக்கிறதுன்னு உன்னால செயல்படுத்த முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லும்போது, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அந்த மாதிரி மற்றவங்களையும் நேசி. சோ முதல்ல நமக்கு நம்மளை நேசிக்க தெரியணும், அப்பதான் மற்றவங்களை நேசிக்க முடியும். சுவாமி விவேகானந்தா சொல்லும்போது என்ன சொன்னார்? He is not an atheist who does not believe in God. He is an atheist who does not believe in himself. உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற எந்த நம்பிக்கையுமே உன்னை காப்பாற்ற முடியாது. சோ அத்தனை பேர் சொன்னது என்னன்னா, முதல்ல உன்னோட உறவு உன்னோட சரிப்படுத்திண்டாதான் அதுக்கப்புறம் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். ஸோ அடுத்த 4 வாரம், முதல் 5 வாரம் கழிச்சு என்டையர் ஏப்ரல் நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்க போறதுன்னா ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். அண்ட் இன் தி மந்த் ஆஃப் மே தி ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு. அது என்ன பேரோட கொடுத்துக்கலாம், இயற்கை கொடுத்துக்கலாம், இறைவன் கொடுத்துக்கலாம், பட் ஒரு சக்தி இருக்கு. ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் தட் காஸ்மிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் of 5 weeks where it is your relationship with yourself. So முதல்ல பொறுப்புணர்ச்சியை பத்தி பேசினோம். Responding with ability is responsibility. இதுல ஒரு பெரிய ஹர்டில் fear. நம்ம எல்லாருக்குமே அந்த அன்னோன் தாண்டி போறது ஒரு பெரிய ஒரு பிளாக் அது. சோ அதை எப்படி தாண்டி வாழ்க்கையில நம்ம வாழறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வாரம் நீங்க எதை எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களோ அதை எடுத்து பேசுவோம். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றப்போ அதன் மூலமா வர்ற பயம் அப்படின்றப்போ அந்த பயத்தின் மூலமா வெளிப்படும் கோபம், ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு ஆப்டான ஒரு கனெக்ஷனா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ஆங்கர் அப்படிங்கிறது வரத்துக்கு ஏகப்பட்ட காரணம். கோபம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை அப்படின்றது அது இட்ஸ் அகைன் அ ஃபீலிங். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங். அழுகை எப்படியோ சிரிப்பு எப்படியோ அதே மாதிரி கோபம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் அப்படின்ற ஒரு சேயிங் இருக்கு. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது கோபமோட அடிப்படை காரணம் என்னன்னா, நடந்த ஒரு விஷயத்தையோ நடக்கிற ஒரு விஷயத்தையோ என்னால ஏத்துக்க முடியல. I am not able to accept something that has happened or something that is happening. And என்னோட அந்த நான் அக்செப்டன்ஸ்ல என்னால ஏத்துக்க முடியல, என்னால ஒத்துக்க முடியலன்றதுல வர ஒரு உணர்ச்சி தான் கோபம். சோ கோபம்ன்றது முதல்ல இட்ஸ் a message to you than to others. என்னால எதையோ அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னால எதையோ ஒத்துக்க முடியலன்றதுதான் சென்ட்ரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர்.
Okay. So anger is first a message to you before it is to the world. நான் இதுல வந்துட்டு அந்த கோவத்துல வந்து நிறைய வெளிப்பாடு இருக்கு. அதுல ஒவ்வொன்னா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா how do we handle this, how do we overcome this discussion. So it's a feeling அப்படின்னு சொல்றீங்க. It's like எப்படி சிரிப்பு எப்படி இருக்கு, தப்பு ஒருத்தன் பண்றான், என் கண்ணு முன்னாடியே தப்பு பண்றான், அது நான் வந்து கோபப்படாம எப்படி அது நான் வந்து போய் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு இந்த காலத்துல சொன்னா யாரு கேட்பாங்க? கோபத்தோட சொன்னாதான் வந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் கோபம்னா அவன் பயப்படுவான், எதிர்த்து இருக்கிறவன் பயப்படுவான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கோவத்தினால நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸோட கோவத்தினால நமக்கு உண்டார அழிவு ஜாஸ்தி. ஓகே, நம்மள நாமளே அழிச்சுக்கிறோம். மெடிக்கலி எனி நெகட்டிவ் எமோஷன் இஸ் a negative emotion because when you suffer certain emotions, acid is secreted in the body, திராவகம். And acid ஓட நேச்சர் எப்படின்னா, it will destroy the vessel which contains it. So எதனால அந்த நெகட்டிவ் எமோஷன், நீங்க சொல்றீங்க சிரிப்பு சந்தோஷம், சிரிப்பு சந்தோஷம்லாம் வரும்போது the chemical secretion in the body aids well-being. So அது வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நெகட்டிவ் எமோஷனை ஏன் நெகட்டிவ் சொல்றோம்னா, அந்த பொறாமையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன ஆகுதுன்னா acid gets secreted in the body. So உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க கோபத்து மூலமா. இது முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கௌதம புத்தா தான் ரொம்ப அழகா சொன்னாரு, கோபம்ன்றது எப்படின்னா, ஒரு எரியற நிலக்கரிய கையில எடுத்துட்டு மத்தவங்க மேல தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்க நீ. உனக்கு அந்த உணர்வே இல்ல, அது மத்தவனை பாதிக்கிறதுக்கு முன்னாடி உன் கைய முதல்ல அது வந்துட்டு அழிச்சிடும். அப்படிதான் anger. Before it reaches the world outside, it first destroys you. So அதனால கோபம்ன்றது வந்துட்டு ஒரு இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அதை எப்படி நம்ம சேனலைஸ் பண்றோம், ஏன்னா அது ஒரு வெரி பவர்ஃபுல் எமோஷன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழிப்போம் விடணும். சோ பாரதியோட கோபம் வந்துட்டு கிரியேட்டட் a ரெவல்யூஷன். அவரை வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல தூக்கி போடும்போது ஒரு தனி ஒரு மனுஷனுக்கே வந்துட்டு எனக்கு இந்த ஃபீலிங் இருக்கே, அப்போ ஒரு 200 மில்லியன் பீப்புள் இருக்க ஒரு நேஷன் வாட் இட் மஸ்ட் பி கோயிங் த்ரூ. அந்த கோவத்திலேருந்து வந்த வெளிப்பாடு தான் மகாத்மா காந்தி. ஆல் ரெவல்யூஷன்ஸ் இன் த வேர்ல்ட் வேர் ட்ரிகர்ட் பை தி ஆங்கர் ஆஃப் அ மேன், நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ மேன். சோ அந்த கோவம்ன்ற ஒரு ஆதங்கம், அதை வந்துட்டு நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுக்கும்போது யூ கெட் கிரியேட்டட் இன் லைஃப். அதை கத்தி தீர்த்துட்டோம்னா அன்னியோட முடிஞ்சு போச்சு. சோ அது நமக்கு எந்த விதமான ஒரு ஆக்க சக்தியும் இல்லாம ஒரு அழிவு சக்தியா போயிடுறது அது. சோ ஆங்கர் இஸ் அ பவர்ஃபுல் எமோஷன், பட் யூ ஷுட் நோ ஹவ் டு சேனலைஸ். சோ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த காலத்துல யாருமே கோபமா சொல்லலைன்னா கேட்டுக்கிறது இல்லைன்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. when you have a powerful body language, அதான் நம்ம சொல்றதுல வந்து ஒரு அழுத்தம் இருந்ததுன்னா, நம்ம கண் பார்வையில வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா, நம்ம பாடி லாங்குவேஜ்ல அந்த அசர்ட்டிவ்னஸ் இருந்ததுன்னா, we can still communicate to the world and the world will understand. அதை நம்ம வளர்த்துக்கல. நம்மளோட ஸ்ட்ரென்த் இன் பாடி லாங்குவேஜும் அந்த சொல்ற சொல்லுல வந்து ஒரு அழுத்தமும் கண் பார்வையில வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம வளர்த்துக்கல, ஒரு சக்தியை வளர்த்துக்கல. இது மூணு இருந்ததுன்னா, where there is assertiveness in body language, strength in the eyes, and the tone of voice ல ஒரு depth இருக்கும்போது, what is communicated is understood by the world. The world is empowered. அது இல்லைன்னும் போதுதான் அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ல கத்திடுறோம். அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேணும்னா, நம்ம கத்துற விஷயம் சரியான விஷயமா இருந்தா கூட உலகம் நம்மள எப்படி சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் கத்துறான்னு சொல்லுமே தவிர எதுக்கோசரம் கத்தினோம் என்ன கத்தினோன்றதை மறந்துடுவாங்க. So it still doesn't produce the results for you. The more and more you understand the futility of anger, you will overcome anger. அதாவது அந்த கோபம் வந்துட்டு நமக்கு வேணும்ன்ற அந்த எண்ட் ரிசல்ட்ட கொடுக்கல அப்படின்னு புரிஞ்சிக்க
you will learn to channelize your anger instead of spitting your anger. ஓகே. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும்னு சொல்லுவாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இதை எப்படி நம்மளால பாக்குறது? கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கு அப்படின்னா கோபப்படுறவங்க எல்லாரும் நல்லவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? என்னால கோபத்தை விட்டு கொடுக்க முடியல. நான் அதை எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். சோ எனக்கு ஏதாவது தேடி ஒரு பழமொழியை எடுத்து வச்சுப்பேன். ஓகே, அதாவது பொய் சொல்றவங்க நிறைய பேர் அந்த வள்ளுவரோட அந்த ஒரு குறளை மட்டும் நினைவு வச்சுப்பாங்க. ஓகே, நன்மை பயக்குமாயின் பொய்மையும் வாய்மை என கருதப்படும். மீதி வள்ளுவர் குறள்லாம் அவங்களுக்கு தெரியாது, வேணுன்றதை மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. அதாவது பிகாஸ் anger is a feeling and any person who can feel, அந்த எபிலிட்டி டு ஃபீல்ல தான் லவ் வருது, கம்பேஷன் வருது, ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அதுவே பொறுப்பு உணர்ச்சி தான். ஒரு அருமையான உணர்ச்சி, அதுல ஒண்ணும் கேள்வி கிடையாது. பட் அதோட டைரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கத்திண்டே இருந்தோம்னா நம்மள குணவதின்னு சொல்ல மாட்டாங்க, கோவக்காரின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இதை உறவு முறையிலன்னு பார்க்கும்போது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, anger will change the action of a person. Communication alone will change the thinking of a person. அதாவது நான் எதுக்கோசரம் கோச்சிக்கிறேனோ அதனால செயல்முறையில ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமே தவிர ஒரு மனிதனோட எண்ணங்கள்ல என்னால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. சோ நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா பென்சில் பாக்ஸ் எடுத்துக்காம போகாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கத்துறோம். 3 நாள் கழிச்சு அதே விஷயத்துக்கு திருப்பி கத்தணும். 4 நாள் கழிச்சு திரும்பி அதே விஷயத்தை கத்தணும். எத்தனை தடவை நான் சோஃபா கடியில குனிஞ்சி ஒழுங்கா பெருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வீட்டுல வேலை பண்ற அம்மா கையில கத்தணும். 4 நாள் கழிச்சு திருப்பி கத்தணும். 1 வாரம் கழிச்சு திரும்பி கத்தணும். கத்தி கத்தியே பிராணம் போயிடும். உங்க கம்யூனிகேஷன் சரியில்லை அப்படின்றது. ஏன்னா கோவத்துல வரும்போது நம்ம கம்யூனிகேஷத்தை அவங்க அப்சார்ப் பண்ணிக்கிறது கிடையாது. சோ கோபம் இல்லாம நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது, அதாவது anger will produce immediate results but only temporary results. ஏன்னா அது செயல்பாட்டை மட்டும் தான் மாத்துறது. கம்யூனிகேஷன் will produce only slow results but it will produce permanent results. ஏன்னா அது ஒரு மனுஷனோட எண்ணங்களை மாத்துறது. சோ இது மாத்திரையா சொல்றதுனால கேட்டெல்லாம் மாறாது. நம்மளா அந்த அவேர்னஸ் டெவலப் பண்ணிக்கணும். anger is burning me. anger is making others feel about how I shout. நான் கத்துறேன்றது மட்டும் தான் நிக்குதே தவிர அவங்க நல்லத்துக்கோசம் தான் சொல்ல நிக்கல. புரிஞ்சிக்க the more and more I understand the futility of my anger, நிறைய பேச ஆரம்பிப்பேன், புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். அந்த குழந்தைக்கு உன்னோட பென்சில் பாக்ஸ நீ நினைவோட எடுத்துன்னு போகணுன்ற பொறுப்புணர்ச்சியை கொண்டு வரதுக்கு நிறைய பேசணும். பட் என்ன நான் ஒரு மாசம் கழிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி அந்த வீட்டுல வேலை செய்யற அம்மாக்கு எதனால நான் இதை சொல்றேன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 4 தடவை சொல்ல வேண்டியது இருக்கும். திருப்பி திருப்பி சொல்லணும். ஓகே, அதாவது நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லுவேன், பாஷாக்கு மட்டும்தான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி. நிஜ வாழ்க்கையில உறவு முறைகள்ல 100 தடவை சொன்னா ஒரு தடவை சொல்ற மாதிரி. ரெப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். சொல்ல 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 எண்ணங்கள் ஒரு மாற்றம் வரும். You will create lasting and permanent change. கோபம் வருவதற்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நம்பிக்கை துரோகம்ன்றது. அடுத்து இன்னொரு டாப்ல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தப்பே செய்யல ஆனா என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை அக்யூஸ் பண்றாங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னை கேலி கிண்டல் பண்றாங்க. இந்த 2 விஷயமும் டாப்ல இருக்கு. நான் தப்பே செய்யல அப்படியே என்ன கோவப்படுத்துறீங்க அப்படின்றது, என்ன மேல எதுக்கு அக்யூஸ் பண்ணி இவன் தான் தப்பு செஞ்சாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்போ கோபம் நாங்க வந்துதான் ஆகணும். தப்பு செய்யறேன்னு நான் ரைஸ் மை வாய்ஸ் அகைன்ஸ்ட் இட் தானே. சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு உண்டாயிருக்கு. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். We live in an information age. மகாத்ரேயா ராவ பத்தி வேர்ல்ட் ஃபார்ம் பண்ணிக்கிற ஒரு ஒப்பீனியன் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் மகாத்ரேயா ரா. 4 பேர் Facebookல என்ன போஸ்ட் பண்றாங்க, 10 பேர் ட்விட்டர்ல என்ன மெசேஜ் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல ஒரு 100 பேர் என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்களோ, அந்த ஒப்பீனியன் தான் என்னை பத்தியான ஒப்பீனியன், சோசியல் ஒப்பீனியன். ஓகே, அதை நம்ம யாருமே தவிர்க்க முடியாது. அதாவது ஒரு காலத்துல
ஆர்கனைசேஷனல் பிராண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. இண்டிவிஜுவல் பிராண்ட் பில்டிங் இஸ் ரிக்வயர்ட். நம்ம செய்யலன்னா சமுதாயம் நம்மளை பத்தி அது செஞ்சிட்டு இருக்கு. ஓகே, எல்லா விதத்திலையுமே. அதாவது ஒரு 4 பேர் நம்மளை பத்தி பேசுறது நம்மளை பத்தின ஒரு ஒப்பீனியனா மாறி போயிடுறது. ஓகே, இன்ஃபேக்ட் தந்தி டிவியை பத்தி சோசியல் ஒப்பீனியன் will become the reputation of தந்தி டிவி. This is the world we live in today. அதனால இன்னைக்கு வந்துட்டு நம்ம நல்லவங்களா இருக்கிறதா மட்டும் இல்ல நல்ல செயல்கள்ல ஈடுபடுறது மட்டும் இல்லாம கொஞ்சம் நம்மளை பத்தி நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா we create a lot of wrong person. Like corporate. See, 35,000 பேர் ஒரு கார்பரேட்ல வேலை பண்றாங்க. நான் வேலை பண்ண இந்த காலத்துல சின்ன வயசுல நல்ல வேலை பண்ணா போறோம், பாஸுக்கு தெரியும். என்ன ஒரு 200 பேர் இருப்போம் ஆர்கனைசேஷன், அது பெரிய ஆர்கனைசேஷன். 35,000 பேர் இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வேலை செஞ்சா மட்டும் போறாது, நம்ம செய்யற வேலை நம்மளே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி பாஸுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். சுயத்தம்பட்டம் பண்ணியானோ. Today, if you don't blow your trumpet, somebody is blowing wrong trumpet about you. இன்னைக்கு it's a necessity. Okay. இன்னைக்கு reality என்னன்னா, the world is talking about you. So வேற வழி இல்லை. So இந்த ரியாக்ஷன் ஏன் வருதுன்னா, நான் பாட்டு என் போக்குல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்க முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் கையை தூக்கி your voice must be counted. வீட்லயே இன்னைக்கு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லலைன்னா வேற யாரோ சமைச்சதான் அசீவ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சொல்லிக்கணும். சோ நான் சொல்றது வந்துட்டு என்ன, அப்போ ஆர் யூ ஆஸ்கிங் மீ டு ப்ளோ மை ஓன் ட்ரம்பட்னு யோசிக்காம, இன்னைக்கு சமுதாய மாறுதல் என்னன்னா, collective opinion is the opinion about you. So if you are not communicating, others are communicating about you. So rather than நான் தப்பு பண்ணல, என்னை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு ரியாக்ட் பண்ணி அப்ப கம்யூனிகேட் பண்றதுக்கு பதில் ப்ரோஆக்டிவா யூ ஹாவ் டு கீப் கம்யூனிகேட்டிங் அபவுட் யுவர் செல்ஃப் so that the world has the right perception about you. ப்ளூ யுவர் ஓன் ட்ரம்பட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாத் பிரேக்கிங்கா இருக்கணும்னு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து கண்டிப்பா எல்லாரும் அப்போ இது வந்து ஓகே, அப்ப நான் செய்யற விஷயத்த எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது. அடுத்து கோபம் வரதுக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து இயலாமை. என்னால இது முடியல, அப்போ வந்து என் மேலேயே எனக்கு கோவம், என்னால செய்ய முடியல. நான் ஒரு அடுத்த 10 நாளைக்குள்ள ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 10 நாளைக்குள்ள செய்ய முடியாம போறப்போ, சே நான் இப்படி இருக்கேன்னு என்னை பார்த்து நானே திட்டிக்கிறது. இந்த கோபம் வந்து ஓகே, திட்டுறது அட்லீஸ்ட் எனக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு திட்டிட்டு ஒரு அது ஒரு ஃபேக்டரா இருக்காதா? ஒரு ஃபீலிங் வந்துட்டு இல்ல, நம்ம எடுக்கிற சில ஆக்ஷன்ஸ்னால மாறுனே தவிர ஒரு ஃபீலிங் வந்து இன்னொரு ஃபீலிங்னால மாற போறது கிடையாது. ஹெல்ப்லெஸ்னஸ்ன்றது ஒரு ஃபீலிங், இயலாமைன்றது ஒரு ஃபீலிங். அது கோவமாச்சுன்னா இன்னும் தான் வந்து நான் கன்ஃபியூஸ்டா போறேனே தவிர இட்ஸ் நாட் கோட் டு கரெக்ட் எனிதிங். சரி, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, 10 நாள்ல வந்துட்டு முடிக்கணும்னு எடுத்தேன், என்னால முடிக்க முடியல, எனக்கு என் மேலேயே கோவம் வருதுன்னு. பட் இது வந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம், கோச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இது. ஓகே, சோ அப்ப வந்துட்டு எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, என்னால வந்து டைம் பிளானிங் பண்ண முடியல. சோ லெட் மீ டெவலப் மை செல்ஃப் இன் திஸ். இதுல வந்து என்னை எப்படி நான் வளர்த்துக்க முடியும், இன்னும் என் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும், இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமா, இன்னும் ப்ரையாரிட்டிஸ் கரெக்டா எடுத்துட்டு வரணுமா, இல்ல மேபி நான் ரொம்ப ஆம்பிஷன். ஏன்னா 12 நாள்ல முடிக்க வேண்டிய விஷயம் சில விஷயங்கள் வந்து 12 நாள்ல தான் முடிக்க முடியும், 10 நாள்ல முடிக்க முடியாது. சோ மேபி வந்துட்டு என்னோட அர்ஜென்சினால நான் வந்து டைம் சரியா பிளான் பண்ணல. கத்துக்க ஆரம்பிச்சோம்னா இந்த இயலாமை போயிடும். வெறும கோச்சிண்டோம்னா இது இயலாமை வந்து இயலாமையா தான் இருக்கும். அண்ட் கோவத்துல வந்துட்டு இல்ல, your helplessness only compounds. இன்னும் கூட வந்துட்டு எடுக்க வேண்டிய சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்காமலே போயிடும். சோ எப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில வந்து நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் வெற்றிகள் கிடைக்கலையோ, இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும், இதுல இருந்து நான் என்னை எப்படி உயர்த்திக்க முடியும், இதுல இருந்து நான் எப்படி வளர்த்துக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா you will never be helpless. You will only turn these opportunities into growing opportunities. ஓகே, இந்த கோபம் வரதுக்கு இன்னொரு சீனியர்ஸ் வந்து தப்பா நடந்துக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா நான் ஜூனியர் இருக்கனால வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும். அது ஒரு கோபம் இல்லை, தப்பா செய்யறான்
ஆனா நம்மளால கோபப்படாம இருக்க முடியல. அப்போ பெரிய கோபம் வரும். அடுத்து வந்து நம்மளோட சபார்டினேட்ஸோ இல்ல ஜூனியர்ஸோ, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதையா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம். ஏன் அப்படி பண்றீங்க, நீங்க டார்ச்சர் பண்றீங்கன்ற ஒரு கோபம், ஒரு தப்பு தப்பா செய்வாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஒருத்தங்க இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இத வந்து எப்படி நம்ம சேனலைஸ் பண்றது, இது எப்படி சால்வ் பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இது வந்து இட்ஸ் ப்ரிவைலிங் ஃபார் எவர். அது பீயிங் அ டீம் லீடர் அண்ட் பீயிங் அ டீம் பிளேயர் வந்துட்டுல ஒரு அருமையான ஒரு ஆற்றல். ஓகே, எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் இல்ல. பட் வாழ்க்கையில வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்கிறோன்றது வந்துட்டு பியூர்லி டிபெண்டன்ட் ஆன் ஹவு வெல் யூ கேன் பி அ டீம் பிளேயர். டீம் பிளேயர்னு வரும்போது இல்ல, எல்லாருமே வந்துட்டு நம்மளோட எஃபிஷியன்சிக்கு தான் இருப்பாங்க, நம்மளோட வேகத்துக்கு அவங்களும் ஈடு கொடுத்துட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது வந்து ஆக்சுவலா தப்பு. ஓகே, ஏன்னா இறைவனோட படைப்பிலேயே இல்ல, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வேற வேற ஆற்றல்கள் கொடுத்துதான் படைச்சிருக்காரு தவிர எல்லாருக்கும் ஒரே ஆற்றல் கிடையாது. ஓகே, அதே மாதிரி டீம் கேப்டன் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் இட்ஸ் அன் வெரி ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். 90% of the people feel they are better than their boss. So in the frustration that I feel I am better than my boss, அங்கதான் அந்த சேனலைசேஷனே வருது. ஓகே, அதாவது ஐ எம் பெட்டர் தேன் மை பாஸ் என்ற வந்துட்டு இல்ல, டீ குடிச்சு பேசிட்டு வெட்டி பேசி வீண் பேசி அதனால எந்த முன்னேற்றமும் வரப்போறது இல்ல. இஃப் யூ ரியலி பிலீவ் யூ பெட்டர் தேன் த பாஸ், ட்ரை. ஏன்னா அது ஒன்றும் பர்மனன்ட் நாற்காலி கிடையாது. இன்னைக்கு அவர் அங்க இருக்காரு. இன்னைக்கு ஆர்கனைசேஷன் செட்டப்ல என்னைக்கு யூ கேன் ஷோ யூ ஆர் பெட்டர் தேன் யுவர் பாஸ், யூ வில் பிகம் த பாஸ். இன்னைக்கு கார்பரேட் செட்டிங் அப்படிதான். நீங்க ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி கார்பரேட் நம்ம பார்க்கலாம், இவர் தான் இந்த வேலைக்கு எடுத்தாரு, இப்ப அவர் என் டீம்ல இருக்காரு. அந்த சிச்சுவேஷன் யூ கேன் ஸ்கேல் இன் த கார்பரேட். ஓகே, ஏன்னா இன்னைக்கு கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் இஃப் வாட் யூ கேன் டெலிவர் இஸ் பெட்டர் தென் வாட் யுவர் பாஸ் கேன் டெலிவர், எலிவேட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையுமே சேனலைஸ் தான் பண்ணும். சோ இன்ஃபேக்ட் இந்த என்டையர் டாக் பார்த்தோம்னா இதை சம பண்ணோம்னா ஐ வில் புட் இட் திஸ் வே. ஒன்னு, கோபமோட ஆரம்பம் என்னன்னா, வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த என்னால ஒத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியல அப்படின்றதுனால. சோ முதல்ல வந்து கோபம் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ், அப்புறம் தான் இட் இஸ் டு த வேர்ல்ட். உங்க கோபத்தினால நிறைய நீங்க உங்களை தான் அழிச்சிக்கிறீங்க ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதோட. சோ இதுல இருந்து வெளியில வரணும்னா we have to give a direction to the anger, we have to channelize this anger. இதை எப்படி சேனலைஸ் பண்றது? ஒன்னு, by understanding கோபம் வந்துட்டு ஒருத்தரோட செயல்பாட்டை தான் மாத்துமே தவிர எண்ணங்களை மாத்துறது இல்ல. சோ அதனால நான் நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். ரெண்டு, இந்த கோபம் வந்துட்டு ஹெல்ப்லெஸ்னஸ்னால வரும்போது இதுல நான் என்ன கத்துக்க முடியும் போது நான் முன்னேறேன். So the focus must be on what I can learn rather than spitting the anger. எந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு சேனலைஸ் பண்றோன்றது, ஏன்னா கோபம் ஒரு அரிய சக்தி. அதுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டைரக்ஷன் கொடுக்கும் போது phenomenal things can be created. சமுதாயத்தோட ஒரு மாற்றம் என்னன்னா collective opinion becomes the opinion. அதனால கோபம் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு பதில் ரியாக்டிவா ப்ரோஆக்டிவா யூ ஹாவ் டு கீப் ப்ளோயிங் யுவர் ட்ரம்பட் ஒன்ஸ் இன் அ வே ஃபார் த வேர்ல்ட் டு ரியலைஸ் ஹூ யூ ஆர். இட் இஸ் நெசசரி. அண்ட் இம்பார்ட்டண்டா லாஸ்டா சொல்லும் போது, ஒரு டீம் பிளேயரா இருக்கணும்னா கோபம் வந்துட்டு நம்மள ஒரு டீம் பிளேயரா இருக்க விடவே விடாது, அழிக்கதான் அழிக்கும். ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். And with that acceptance, strive to ensure one day you become the boss of your boss. நீங்க வந்து அழகா கோபம் வந்து எந்தெந்த வகையெல்லாம் சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருக்கும் டக்குன்னு ஒரே வார்த்தையில ஒரு வரியில பதில் சொல்றான், சார் கோபப்படலாமா வேணாமா சார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா, இந்த எண்ட்ல வந்து கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கோபப்படுவீங்க, இது வந்துட்டு ஒரு மனித உணர்ச்சி. இத கத்தி தீர்த்துட்டீங்களான்னா அழிவுதானே தவிர அதுல இருந்து ஆக்கம் கிடையாது. அந்த கோபத்தை உள்ள வச்சுன்னு அதுக்கு ஒரு டைரக்ஷன் எதிர்காலத்தை நோக்கி நீங்க கொடுத்தீங்களான்னா
இந்த கோபமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்க சக்தியா அமையும். It will turn you into a revolutionary and you will create revolutions around you. ஓகே. இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கேல ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, கோபத்தை எப்படி மேனேஜ் பண்றது, கோபம் இருந்தா அது எப்படி சேனலைஸ் பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை மகாத்ரியா இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்திருக்கும். நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை, உங்களோட கேள்விகளை தந்தி டிவிக்கு நீங்க மெயில் அனுப்பலாம். அந்த நோட்டோட மகாத்ரியா, நீங்க சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்த வாரம் நம்ம இன்னொரு வித்தியாசமான விஷயத்த, வாழ்க்கையை வாழ்வதற்கான இன்னொரு ஒரு அனுபவத்தோட கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை வணக்கம்.